அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம், அதாவது நமது ஓபிஎஸ் ஐயாவுடைய கழகம் இப்ப அதிமுக இருந்து தள்ளி போய் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தள்ளி திமுக சேர்ந்திருக்காங்க. இது ஒரு வலது சார்பினாக நான் பார்க்கும்போது நிச்சயமா இது ஒரு இழப்பு தான் இருக்கு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க், ஒரு வங்கி இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது ஒரு தேவர் முக்குளத்தோர்ல இருக்கிற ஒரு ஒரு தாக்கம் இருக்கு. ஆனால் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக 3 முறை ஒருத்தர் முதலமைச்சராக இருந்துட்டு அப்புறம் ஒரு துருவம் வழி மற்ற துருவமாக இருக்கின்ற ஒரு திமுகவோடு போய் சேர்றது எல்லாரும் சொல்லுவாங்க, அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லைன்னு. பட் கொஞ்சம் பொறுத்துது. அதற்கு பதிலாக கொல்லாட்ரல் பார்ட்டிஷன் இருக்கு. அவர் பாஜக கூடவோ அல்லது விஜய் பார்ட்டியோடவோ சேர்ந்திருந்தால் அல்லது ஈவன் காங்கிரஸோட அவர் சேர்ந்து இணைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதுல வேல்யூ கிடைச்சிருக்கும். அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே ஒரு எம்எல்ஏ சீட்டு காங்கிரஸும் கொடுத்திருப்பாங்க, நிச்சயமா விஜய் கொடுத்திருப்பாரு, நிச்சயமா மற்றவங்களுக்கும் கொடுத்திருப்பாங்க. பட் ஏனோ அவருக்கும் இபிஎஸ் அண்ணனுக்கும் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் இருக்கிற ஒரு கொஞ்சம் அந்த நெரிசலால இப்படி நடந்திருக்கு. ஒரு தமிழக அரசியலுடைய மக்களுடைய நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியாயிடும். ரெண்டாவது மக்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அரசியல்வாதிகளுடைய நம்பகத்தன்மை ஆல்ரெடி ரொம்ப கீழே இருக்கு, ரொம்ப கம்மி போயிடும். ஏனென்றால் திமுக போய் சேர்றாரு யாரு? அதிமுக 3 முறை செல்வி ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருந்து வலதுகரமாக இருந்து 3 முறை முதலமைச்சராக திகழ்ந்த ஓபிஎஸ் அண்ணன் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இங்க ஒரு குவிக் மேட்டரோட நான் முடிச்சிடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பார்த்தீங்கன்னா 2016 இருந்து இந்த டிடிவி தினகரன் அண்ணனுக்கும் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் ஒரு இப்படி அப்படியும் நிமிஷம் நடந்துட்டு இருக்கு. 2017 வின் பண்றாரு ஆர்கே நகரில். அதுக்கப்புறம் 2017 கொஞ்சம் பேச்சப் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் தள்ளுறாங்க, அப்புறம் திருப்பி பேச்சப் ஆகுறாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு சில முக்குளத்தோர் டிடிவி தினகரன் அண்ணனோட இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் வேறு சிலர் ஓபிஎஸ் அண்ணனோட திமுகவோட கூட்டணியில் போவாங்க. ஒரு வெரி வெரி டிஃப்ரெண்ட், சிறப்பான, அதே சமயத்தை ஒரே கன்ஃபியூஷன் கொடுக்கின்ற ஒரு தேர்தல் களம். இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.